வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு அரசின் சார்பில் குடியிருப்பு வழங்கும் பணி கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. இன்று சைதாப்பேட்டை ஆற்று மாநகர் பகுதியில் வசித்த மக்களுக்கு குடியிருப்புக்கான ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்குகிறார். கேட்போம். சென்னை பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்த மக்களுக்கு அரசு தரப்பில் வீடுகள் தரப்படும் என கூறப்பட்டிருந்தது. அந்த வகையில் துரைப்பாக்கம், ஒக்கியம், பெரும்பாக்கம் ஆகிய பகுதியில் தமிழக அரசு மற்றும் குடிசை மாற்று வாரியத்தால் கட்டப்பட்டிருந்த 10,000 வீடுகள் இழந்தவர்களுக்கு தரப்படும் என அறிவிக்கப்பட்டு கடந்த 4 தினங்களாக தற்போது அந்த வீடுகள் ஒதுக்கீடுபட்டு அளிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய பணியானது இன்று 4வது நாளாக தொடர்ச்சியாக வீடுகள் இழந்த மக்களுக்கு ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டு அவர்கள் தற்போது இந்த பகுதியிலிருந்து சைதாப்பேட்டை பகுதியிலிருந்து அரசு ஒதுக்கப்பட்டிருந்த எழில் நகர் மற்றும் கண்ணகி நகர் ஆகிய பகுதிகளில் குடியேறி வருகின்றனர். இந்த வீடுகள் பார்க்கும்போது முதல் நாள் அன்று 29ஆம் தேதி அன்று 119 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு அடுத்ததாம் தேதி 30ஆம் தேதி அன்று 198 வீடுகளும் 31ஆம் தேதி அன்று 307 வீடுகளும் தற்போது 100க்கும் மேற்பட்ட வீடுகளும் தரப்பட்டுள்ளன. இன்று மட்டும் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் ஒதுக்கீடுதாரர்களுக்கு வழங்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்பகுதியில் அதாவது சைதாப்பேட்டை ஆற்று மாநகரில் 1115 வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. அதற்கான கணக்கெடுக்கும் பணி முழுமையாக முடிந்துவிட்டது. தற்போது இப்பகுதியிலிருந்து முழுமையாக கண்ணகி நகர், எழில் நகர் ஆகிய நகர பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அதாவது இங்கிருந்த மக்களுக்கு அவருடைய பொருட்களை எடுத்து செல்வதற்கு அரசு தரப்பில் 5000 ரூபாய் நிதியும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகன செலவு அந்த வாகனத்தையும் தற்போது அரசு தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த வாகனங்களில் தங்களை பொருட்களை ஏற்றி சென்ற பிறகு வீடுகள் ஒதுக்கீடு ஆணை பெறும்போது 5000 ரூபாய் தொகையும் வழங்கப்படுகிறது. இந்த பகுதியில் வாழ்ந்து இவ்வளவு நாள் தங்களுக்கு நிரந்தரமாக ஒரு குடியிருப்பு வேண்டும் என்ற இப்பகுதி மக்களுடைய கோரிக்கை தற்போது அரசு நிறைவேற்றியிருக்கிறது.